கருப்பசாமி. ஆமா அப்படியா, சரி ஓகே, அப்படியா சரி. நாகப்பட்டினம், நாகூர் வரை போன சாமி, இந்த நாகப்பட்டினத்துக்கு போயிருக்க கூடாதா? நாகப்பட்டினம். கோடி ரூபாயை இழந்த கோமான் யாரப்பா? நீ இழந்திருக்கியா? இவர் யாரு? உட்கார முடியாது, நின்னுக்கலாம், கவலைப்பட வேண்டாம். நீ இழந்த பணத்தை நான் மீட்டி தந்துருவேன். சட்டப்படி வாங்க முடியுமா, சாமி ஒன்படி வாங்க முடியுமான்னு உன் கேள்வி. நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்பா ஏற்கனவே அவன் மேல நிறைய பேர் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த பணத்தை உன்னுடைய ஒரே பேச்சுவார்த்தையில 3 முறையாக நான் வாங்கி தரேன். வாங்கிக்கப்பா. ஐபிசியில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அடுத்து பேசலாம் அதை பத்தி. நாகப்பட்டினமா? இல்லையே. 1 2 3 4 5. காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? காலன்ட்டு வா. தம்பிக்கு எந்த ஒரு சினிமா படத்தின் பெயர் இல்ல. நாகப்பட்டினமா? இது என்ன ரூபா? நீயா கொடுக்கணும்னு நினைக்கிறியாப்பா? அந்த உண்டியல்ல போட்டுக்காப்பா. மனங்குளமா பாரு. இவர் யாரு? சரி இருக்கட்டும். என்ன வேணும்? பொண்ணு கல்யாணத்தை செம்மையாக்கி நடத்தி தாரம்பா, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு வேண்டிய பணமும் வந்து சேரணும். என்ன ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுதான் பணம் வேணுங்கிற நிலைமையில தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு வண்டி. ஓகே பண்ணி தந்தா போதும்ல. மாசி மாதத்துக்கு பின்பு கல்யாணம் நடக்கும். வேதாரண்ய ஈஸ்வரரை போய் ஒரு முறை வணங்கிட்டு வந்துடணும், நடத்தி தார. அதே போல இப்போதைக்கு 1.25 ஆண்டுகள் நீ நடத்தக்கூடிய தொழில் வந்து நஷ்டப்பட்டு இருக்கு. சும்மா கடன்களாக வெளியே போகுதே தவிர உனக்கு உள் வருமானம் இல்லை. அவைகளை செம்மையாக்கி வழிவகுத்து தந்தா போதும்ல. வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் நடத்தணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுல கண்ட வராம காப்பாத்தித்தாரேன். கால் வந்துட்டு வா. வரலாம் வாப்பா, செம்மையாக்கி தரேன். நல்லா நீ வாடா. என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் மனைவியை கூட்டு வா. அடுத்த பௌர்ணமிக்கு வெற்றி ஆயிக்கா. கருப்பசாமி டி குன்னத்தூர். குன்னத்தூராடா? வாடா கண்ணே வா. யாரா வந்திருக்கிய? நீ குன்னத்தூர். கால் வந்துட்டு வா. அச்சலி பிச்சலி கிச்சலி. தொழிலை பத்தி சொல்லணுமா, குடும்பத்தை பத்தி சொல்லணுமா? கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். கற்பராயன் ஒரு சாமி அந்த எல்லையில இருக்காரு. நீ அங்க போய் கும்பிடுவியா? ஆனா கும்பிட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த எல்லையில 2.25 ஆண்டுகள் நீ நடத்துற தொழில உனக்கு நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. கூட இருக்கிறவங்க உனக்கு உதவி செய்யாம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? இதுல உன்னுடைய பணங்கள்லாம் லாஸ் ஆகி இப்ப கடன் பட்டு இருக்க. தொழில தடையில்லாம வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இந்தா அங்க இருக்கிற கற்பராயனுக்கு அழகா ஒரு மாலையை போட்டு என்னைய நினைச்சு கும்பிட்டுக்காரா. பௌர்ணமிக்கு வந்து சேரு, பணம் தாரேன். பையனுக்கு நல்லாயிருவான், தைரியமா இருக்கு. தர்மபுரி. அப்புறம் வந்த சம்பந்தியும் சம்பந்தியும்
வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார் இந்த மண்ணில் நமக்கு இடமேது நமக்கும் மேலே ஒருவனடா நானும் அறிந்த தலைவனடா இந்த நாடகம் ஆடும் கலைஞனடா அது போனால் போகட்டும் போடா. குழந்தைய அழாம பார்த்துக்கிட்டா தான் வாக்கு கிடைக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன்னுடைய பெண்மகள் இப்போதைக்கு புதிய வாழ்க்கையை தேடி போயிருக்கா. ஆம்பளையின் குற்றமா பெண்ணின் குற்றமானு ஆராய்ந்து பார்ப்பதை விட அப்படி ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்குள்ள ஒற்றுமை குறைஞ்சிரும். பிள்ளைகள் செய்த பிள்ளைக்கு பெரியவங்க என்னப்பா செய்வாங்க, புரியுதா? அதனால அந்த பிள்ளைய பிரிச்சு கொண்டு வந்து கெட்டின பொண்டாட்டியோட வாழ வச்சா போதுங்களா? அது போதுங்களா? 38 நாளையில அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்துடுற. நீயும் உன் புருஷனும் தனி கொடுத்தனமா போயிடணும். இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. 1.25 ஆண்டுகளுக்கு வரக்கூடாது. நல்லது கெட்டதுக்கு வந்துக்கலாம். ஸ்தம்பனமா தங்கி இருக்க வரக்கூடாது. சம்மதமா? கால் வந்துட்டு வா. உன் புருஷன் வந்து அடைவான். நல்லாரு, சந்தோஷமா. நீ வாப்பா. உன் சின்ன மகா வீடு வந்து சேருவா. உன் மகன் உண்மை நிலைக்கு வந்து உலகால வாழ்வான். இந்தாடா, இதுல மத்தியமா இருந்து உன் தொழிலை பத்தி கேட்கணும்னு நினைக்கிற, வெற்றியாக்கி தர செம்மையா நடக்கும். இந்த மகனே ஆனந்தமா நல்லா சந்தோஷமா.